ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றிருப்பதை கழக தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அஇஅதிமுக தலைமை கழகம் மற்றும் போயஸ் தோட்டத்தில் ஆயிரக்கணக்கில் திரண்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஒருவருக்கு ஒருவர் இனிப்புகளை பரிமாறியும் பட்டாசுகளை வெடித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்டன. தொடக்கத்திலிருந்தே முன்னிலை வகித்த அஇஅதிமுக வேட்பாளர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மிக பெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். இதனையொட்டி இன்று காலையிலேயே சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகம் முன்பு குவிந்த ஏராளமான கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் முன்னிலை நிலவரம் தெரியவந்தது முதலே பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். எத்தனை வெட்டில் மூச்சல் வந்தா கூட எங்க அம்மா சிங்கம் தனியா நின்று எல்லாரையும் சாதனை பண்ணிட்டு வராங்க. வெற்றி மட்டுமே எங்க அம்மா கண்டது. சரித்திர வெற்றிகள், ஒவ்வொரு வெற்றியும் சாதனைகள் வெற்றி அவங்க பண்றது. இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இன்றைக்கு ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் கிடைத்திருக்கிற வெற்றி உலக தமிழர்களுக்கெல்லாம் கிடைத்த வெற்றி. எதிர்க்கட்சியே இல்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்கான உண்டான தீர்ப்பு என்பதை இன்றைக்கு நாடே அறியும். இருக்கின்ற எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் அறிவார்கள். இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இந்த கழகத்தையும் எதிர்ப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல எந்த ஒரு கட்சியும் தமிழகத்தில் கிடையாது என்பதை இன்றைக்கு ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. 234 சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய பிரதிபலிப்பு தான் ஆர்கே நகர் தொகுதி. ஆக மக்களுடைய தலைவராக வேற யாருமே கிடையாது. அம்மா இந்த ஆட்சி அமைக்கும் போது சொன்னாங்க, நான் களத்தில் நிற்கிறேன், எதிரிகளை காணவில்லைன்னு. இன்னைக்கும் அதான், இனி என்னைக்குமே அதான். மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பக்கம்தான் தமிழக மக்கள் என்றென்றும் இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிற தேர்தல் இந்த ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல். எதிர்க்கட்சிகளை எல்லாம் புறமுதுகிட்டு ஓடச் செய்திருக்கிற இந்த தேர்தல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழக மக்களுக்காக நல்ல திட்டங்களை தொடர்ந்து தந்து வருகிறார்கள். அந்த நம்பிக்கையின் காரணமாக மக்கள் மகத்தான வெற்றியை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இனி வெற்றிகளை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்பதை நிரூபித்திருக்கிற இந்த தேர்தல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பின்னாலே மக்கள் என்றென்றும் நிற்பார்கள் என்பதை இந்த தொகுதி மக்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல் சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இல்லத்தின் முன்பாக அமைச்சர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொண்டர்கள் சிலர் தங்கள் உடலில் அலகு குத்தியபடி மிகவும் வித்தியாசமான முறையில் வெற்றியை கொண்டாடினர். கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இரட்டை இலை சின்னத்தை கைகளில் ஏந்தியபடி முதலமைச்சருக்கு வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பியும் பட்டாசுகள் வெடித்தும் நடனமாடியும் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர். ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அனைவரும் வாக்குகளை வாரி வழங்கியுள்ளார்கள். ஆகவே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கிடைத்த வெற்றி, அவர்கள் ஆற்றிய சாதனைக்கு, சரித்திர சாதனை கிடைத்த வெற்றியாகும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வெற்றி தமிழக மக்களின் கோடான கோடி மக்களின் வெற்றியாகும். வெற்றிகள் அனைவரும் புரட்சி தலைவி. புரட்சி தலைவி என்றால் வெற்றி, வெற்றி என்றால் புரட்சி தலைவி. இந்த வெற்றி எங்க அம்மா அவர்கள் சாதனைக்கு கிடைத்த வெற்றி. தமிழக மக்களின் துயர் துடைக்கும் ஒரே தலைவி எங்க அம்மா அவர்கள் தான். எங்க அம்மா அவர்கள் தமிழகத்தில் நிறைய நலத்திட்டங்கள் செய்திருக்காங்க. அதனால் கிடைத்த வெற்றி எங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி, அதிக மகிழ்ச்சி. இங்க அனைவரும் நாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். என்றுமே தமிழகத்தின் நிரந்தர முதல்வர் எங்க அம்மா மட்டும்தான். எங்க அம்மா மட்டும்தான். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெற்றி பெற்றுள்ள ஆர்கே நகர் தொகுதியின் பல்வேறு இடங்களிலும் கழக தொண்டர்கள் வீதிகளில் திரண்டு பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சி பெருக்குடன் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் ராணிமேரி கல்லூரி முன்பும் அஇஅதிமுகவினர் முன்னிலை தெரிய வந்தது முதலே இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பல்லவன் இல்லம் முன்பாக அமைச்சர் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல் சென்னையின் மற்ற பகுதிகளிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான வெற்றியை அஇஅதிமுக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர்.